மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விலை உயரும் பொருட்கள் மற்றும் விலை குறையும் பொருட்கள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தொலைக்காட்சி பேனல்களுக்கான சுங்கவரி 5%லிருந்து 2.5% குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொலைக்காட்சிகளின் விலை குறைகிறது. குறிப்பிட்ட சில செல்போன் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளதால் செல்போன்களின் விலையும் குறைய உள்ளது. இதேபோன்று வேளாண் மற்றும் ஜவுளி அல்லாத பிற பொருட்களின் இறக்குமதி சுங்கவரி 21%ல் இருந்து 13% குறைக்கப்பட்டுள்ளதால் சைக்கிள், பொம்மைகள் உள்ளிட்டவற்றின் விலையும் குறைகிறது. மேலும் கிளிசரின், கச்சா ரசாயனங்கள் தயாரிக்க பயன்படும் எத்தில் ஆல்கஹால் உள்ளிட்டவற்றின் வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. கேமரா லென்ஸ் உதிரி பாகங்கள், எலக்ட்ரிக் வாகன பேட்டரிக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம் அயன் மூலப்பொருளுக்கு மேலும் ஓராண்டுக்கு வரி விலக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிகரெட்டுகளுக்கான சுங்கவரி 16% உயர்த்தப்பட்டுள்ளதால் இறக்குமதி சிகரெட் விலை உயர உள்ளது. கிச்சன் எலக்ட்ரிக் சிம்னிகளுக்கான சுங்கவரி 7.5%ல் இருந்து 15% உயர்த்தப்படுவதால் அதன் விலையும் உயர்கிறது. மேலும் கலவை ரப்பருக்கான இறக்குமதி வரியும் 10%ல் இருந்து 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. I propose to provide relief in customs duty on import of certain parts and inputs like camera lens and continue the concessional duty on lithium ion cells for batteries for another year. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டத்திற்காக மத்திய பட்ஜெட்டில் 9,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மறுசீரமைக்கப்பட்ட கடன் உத்தரவாத திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். வரும் நிதியாண்டில் இத்திட்டத்திற்கு 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதலாக 2 லட்சம் கோடி ரூபாய் வரை பிணையில்லா கடன் உத்தரவாதம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிறுவனங்களின் ஆவணங்களை சேமிப்ப டிஜிடாஜக்கர் வசதி உருவாக்கப்படும் எனவும் இதன் மூலம் நிறுவனங்கள் தங்கள் ஆவணங்களை பகிர்வதும் கடன் பெறுவதும் எளிதாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொரோனா பேரிடர் காலத்தில் ஒப்பந்தங்களை நிறைவேற்ற இயலாத சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் 95% டெபாசிட் திருப்பி வழங்கப்படும் என அறிவித்த நிர்மலா சீதாராமன் இது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு நிவாரணமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார்.